மனுஷங்களோட தேவைக்காக ரோபோ ஒண்ணு தயாரிச்சு அதுங்களை வச்சு பில்டிங் கட்டுற வேலையில இருந்து ஹோட்டல்ல வேலை பாக்குற வரைக்கும் எல்லா வேலையும் வாங்கி மனுஷங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ரெஸ்டே எடுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த ரோபோவுக்கே இப்ப ரெஸ்ட் தேவைப்படுது. சோ அதுக்காக எல்லா ரோபோவும் ஒண்ணு சேர்ந்து ரெஸ்ட் வேணும்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரோபோவை மனுஷங்க வெறும் மிஷினா தான் பாக்குறாங்கன்னு கோபம் வந்து மனுஷங்களுக்கும் ரோபோவுக்கும் ஒரு பெரிய போரே ஒண்ணு இப்ப நடக்க ஆரம்பிக்குது. எது நமக்கு உதவியா இருக்கும் தயாரிச்சாங்களோ அதுவே இப்ப நமக்கு ஆபத்தா மாறிட்டு வருது. அதுல மனுஷங்களோட இழப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அதுங்களால ராத்திரி பகலுமா கண்ணை முழிச்சு போராட முடியுது. ஆனா மனுஷங்களால அதை சமாளிக்க முடியாம தோத்து போயிட்டே இருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த போர்ல ஒரு பெரிய திருப்பமே ஒண்ணு நடக்குது. அது என்னன்னா ரோபோவை சமாளிக்க இன்னும் ஒரு ரோபோவால தான் முடியும்னு யோசிக்கிறாங்க. சோ ஒரு கம்பெனி புதுசா ஒரு ரோபோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அதை மனுஷங்க VR செட் மாதிரி போட்டுக்கிட்டா அது நம்மளோட நரம்பு மண்டலத்துல போய் கனெக்ட் ஆகி அது மூலமா அந்த ரோபோவை நம்ம வேலை செய்ய வைக்க முடியும். சோ இதை வச்சு அந்த எல்லா ரோபோவையும் கண்ட்ரோல் பண்ணி நாட்டை விட்டே வெளியே கொண்டு போய் அடைச்சு வச்சிடறாங்க. ஆனா அங்க இருந்து தான் இன்னொரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது என்னன்னா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மக்களால இந்த VR செட் எல்லாமே இருக்கவே முடியல. எந்நேரமும் அதை மாட்டிக்கிட்டே இருந்து கடைசியில இப்போ அதுக்கு அடிமையாயிடுறாங்க.